ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். இது ஒரு சின்ன இன்னைக்கு ஆக்சுவலாக நமக்கு இன்னைக்கு நேச்சுரல் கேஸ் நம்ம வந்து ஒரு 2 days பேக் பண்ணியிருந்தோம். நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் வந்து கீழே போகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து நான் ஆக்சுவலாக நேச்சுரல் கேஸில் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து நம்ம நேரமோ என்னமோ தெரில, நம்ம உள்ள என்ட்ரி எடுத்த டைம்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ் ரொம்பவே வந்து மேலே புல்லிஷாக போயிட்டான். ஸோ நமக்கு அது ஹியூஜ் லாஸ் கொடுத்துருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவ்வளோ லாஸ் கிடைக்கும் அப்படின்னு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் வாஸ் அ வெரி ஹியூஜ் லாஸ் ஃபார் மீ. பார்ப்போம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம 10th டிசம்பர் அன்னைக்கு வந்து நைட் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் வந்து 250 வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் அடிப்பான் அப்படின்னு. பட் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து ரொம்பவே புல்லிஷாக தான் இருக்கிறான். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஏறிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கான் மார்க்கெட்டு. ஸோ நம்ம வந்து 10th அன்னைக்கு ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்திருந்தோம். மார்க்கெட் வந்து ஒரு 240 250 கிட்ட வருவான்னு. பட் அப்போவே வந்து 254 அந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தான். சரி, அடுத்த நாள் கீழே வருவான்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன். பட் மார்க்கெட் வந்து அப்படியே எடுத்துட்டு போய் 269 வரைக்கும் கொண்டு போயிருந்தான். 272 வரைக்கும் கூட போயிருக்கான். சாரி, இங்கே தான் இல்லையா, 269 வரைக்கும் போயிருக்கான். சரி, அடுத்த நாள்ல இன்னைக்காச்சும் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தபடி மார்க்கெட் கொஞ்சம் கீழே தான் வந்துகிட்டு இருந்தான். அந்த 6 o'clock கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே தான் கீழே வந்துகிட்டு இருந்தான். சரி, ஓகே, 260 வந்துருச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனா கூட எனக்கு நாளைக்கு வந்து நம்ம போட்டு ட்ரேட் கிடைச்சிரும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து 9 o'clock வந்து அந்த நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜ் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு அப்டேட் ஒன்று வந்துருந்துச்சு. தேர்ஸ்டே நைட், அதாவது இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு. ஸோ அது வந்ததுலேருந்து ஸோ அதோட அப்டேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. நேச்சுரல் கேஸ் வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து மார்க்கெட் ரொம்பவே வந்து புல்லிஷ் ஆயிட்டான். ஸோ அந்த 9 o'clock அப்டேட் வந்த டைம்லேருந்து சரி மார்க்கெட் அப்படியே மேலே தான் போயிருந்தான் மார்க்கெட்டு. இப்போ வரைக்குமே மார்க்கெட் நல்லா தான் மேலே போயிட்டு இருக்குது. ஸோ என்னால் ரொம்ப லாஸ் என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். ஸோ நம்மளோட லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 48,000 கிட்ட நமக்கு லாஸ் கிடைச்சிருக்குது. இதோட சேர்ந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரோக்கரேஜ் டாக்ஸஸ் எல்லாமே ஆட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 48,500 கிட்ட நமக்கு லாஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் இப்போ வரைக்கும் இருக்கிற நமக்கு ப்ராஃபிட்ல லாஸ். ஸோ இப்போ நம்மளோட கிராஸ் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 48,250 நமக்கு இருக்குது. இது ரொம்ப பெரிய லாஸ், நான் எதிர்பார்க்காதது தான். பட் இட் இஸ் ஓகே. எனக்கு இது வந்து எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் இட்ஸ் ஓகே. ஏன்னா ஆக்சுவலாக என்னோட மிஸ்டேக் தான் இது. ஸோ ஐ ஹாவ் மை ஓன் ஸ்ட்ராட்டஜி. நான் அந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து எப்போல்லாம் டீவியேட் ஆகுறனோ எனக்கு அப்போல்லாமே இந்த மாதிரி ஒரு பெரிய லாஸ் கிடைச்சிருக்குது. இதனோட ப்ரீவியஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணியும் சரி, நான் எப்போல்லாம் வந்து ட்ரேட் நான் வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாமல் சரி ஓகே ஒரு ட்ரேட் போட்டு பார்ப்போம், இது நடக்கலையா போட்டு பார்ப்போம், ஒருவேளை கீழே வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறது எனக்கு அது எப்போவுமே லாஸ் தான் கொடுத்துருக்கு. எனக்கு இப்போவுமே அது லாஸ் தான் கொடுத்துருக்கு. பட் எத்தனை வாட்டி அது லாஸ் நான் பார்த்துருந்தாலும் திரும்ப நான் அதே மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருக்கேன். மேபி திஸ் மைட் பி மை லாஸ்ட் மிஸ்டேக். நான் இதை திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இத்தனை நாளாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம என்ட்ரி எடுப்போம், மேபி வித்தின் 5 minutes இல்லை வித்தின் 10 minutes நமக்கு என்ட்ரி கிடைச்சது, நமக்கு ஒரு எக்ஸிட் கிடைச்சிடும், நம்ம வெளில வந்துடுவோம். நம்ம மினிமம் ஒரு 1,500லேருந்து ஒரு 2,000 3,000 வரைக்கும் ப்ராஃபிட் பார்த்துட்டு நம்ம வெளில வந்துடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ நான் எப்போவுமே அந்த மாதிரி ட்ரேட்ஸ் தான் உள்ளே போவேன், பேஸ்ட் ஆன் மை இண்டிகேட்டர்ஸ் அனாலிசிஸ் அண்ட் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் ஆக்சுவலாக உள்ளே போவேன். பட் ஆனால் அன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஜஸ்ட் இந்த 3 கேண்டில் எனக்கு வந்து ரெட்டாக விழுந்ததுனால வந்து ஆக்சுவலாக அதை எடுக்க மாட்டேன். ரிஸ்கியாக தான் இருந்துச்சு எனக்கு அது. பட் இருந்தாலும் சரி ஓகே, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட்டில் உள்ளே போனது அது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் அப்படிங்கிறது எனக்கு இப்போ லாஸ் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. அது ரொம்ப பெரிய லாஸு. நான் அன்றைக்கி அந்த ட்ரேட் எடுத்துருக்க கூடாதுன்னு எனக்கு இப்போ ரொம்ப தோணுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹேப்பன்ட் இஸ் ஹேப்பன்ட். இப்போ அதை மாற்ற முடியாது. ஸோ நமக்கு லாஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 48,000 எனக்கு ரொம்ப பெரிய லாஸ் தான் எனக்கு. ஸோ போன மாதம் நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 30,000 கிட்ட ப்ராஃபிட் பார்த்துருந்தோம். இந்த மாதம் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு 10 daysக்குள்ளவே நம்ம வந்து ஒரு 12,000 11,500 கிட்ட ப்ராஃபிட் பார்த்துருந்தோம். ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அது எப்போவுமே அந்த ஒரு மிஸ்டேக் நான் பண்ணுவேன். எனக்கு எல்லா
ட்ரேடிங் பண்ணுறவங்களும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல, பட் இது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ யாராச்சும் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க, நான் இந்த லாஸ்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு எடுத்து போடுறேன் அப்படின்னா, இந்த ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நியூ கமர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை எடுத்து போடுறேன். ஸோ உங்களோட இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே வந்து ரிஸ்க்கு. Always follow the candlestick patterns, உங்களோட அனாலிசிஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. சம்திங் லைக் உங்களுக்கு வச்சிருப்பீங்க ஸ்டெப் 1 உங்களோட கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இப்படி இருக்கணும், ஸ்டெப் 2 இப்படி இருக்கணும், ஸ்டெப் 3 இப்படி இருக்கணும்னு நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. அதுலேருந்து டீவியேட் ஆகி இல்லை மார்க்கெட் வந்து இன்னைக்கு கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, இல்லை மார்க்கெட் இன்னைக்கு மேலே போகும் அப்படின்னு ஒரு அசம்ஷன்ல தயவு செஞ்சு பண்ண வேணாம். அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கலாம், ப்ராஃபிட் கிடைக்காதுன்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன், ப்ராஃபிட் கிடைக்கலாம். பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு லாஸ் நமக்கு கிடைக்கும். அது வந்து நம்ம எடுத்த ப்ராஃபிட் எல்லாத்தையுமே வைப் அவுட் பண்ணிட்டு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இது எனக்குமே ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் தான். நான் எத்தனை வாட்டி இந்த மாதிரி லாஸஸ் நிறைய பார்த்துருக்கேன், என்னோட பாஸ்ட்லயுமே சரி நான் நிறைய லாஸஸ் பார்த்துருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து திரும்ப திரும்ப நான் அதே மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி ஐ வில் நாட் ரிப்பீட் திஸ் மிஸ்டேக் அகெயின். ஸோ இது முழுக்க என் மேல மிஸ்டேக், என்னோட ஸ்ட்ராட்டஜி மேல மிஸ்டேக் இல்லாததுனால ஐ எம் கம்ப்ளீட்லி கான்ஃபிடென்ட் இனஃப். நான் என்னால் இதுலேருந்து வந்து வெளில வந்துட முடியும், ஐ கேன் மேக் அப் ஃபார் திஸ் லாஸ் அப்படிங்கிறது நான் முழுசாக நம்புறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து எனக்கு வந்து ஃபேக் இண்டிகேட்டர்ஸ் கொடுக்கல. நான் எடுத்த எல்லா ட்ரேடுமே வந்து பேஸ்ட் ஆன் மை அனாலிசிஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். ஸோ அது எனக்கு முழுக்க கை கொடுத்துருக்குது. இது வந்து என்னோட இன்ட்யூஷன் சொல்லலாம், இல்லாட்டி என்னோட மேபி ஓகே காசு பார்க்கலாம், ஒரு 1000 ரூபா சின்னதாக ஒரு 1000 ரூபா பார்த்துட்டு வெளில வந்துடலாம் அப்படின்னு நினைச்சது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு 48,000 ரூபா லாஸ் பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ வில் நாட் ரிப்பீட் திஸ் மிஸ்டேக். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத. பட் இந்த 48,000 பெரிய லாஸ் தான். பட் இதை நான் வந்து இன்னொரு 2 monthsல எடுத்துடலாம்னு நான் நினைக்கிறேன். 2 to 3 monthsல நான் கண்டிப்பா ஐ திங்க் ஐ வில் பி ஏபிள் டு ரெக்கவர் மை செல்ஃப் ஃப்ரம் திஸ். பார்ப்போம் எப்படி போகுது அப்படிங்கிறத. அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ட்ரேடிங் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் தெரியும். அண்ட் நியூ கமர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் யாராச்சும் ஷேர் மார்க்கெட் இல்லை கமாடிட்டிஸ் இல்லை வேற எதுவும் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் இல்லாட்டி ஷேர்ஸ் நீங்க வாங்கி விற்கிறதா இருந்தாலும் சரி, கோ வித் யுவர் ஆக்சுவல் பிளான்ஸ். அந்த பிளான்லேருந்து எப்பவுமே டீவியேட் ஆகாதீங்கிறத நான் திரும்ப இந்த வீடியோவில் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். என்ன ரீசன் அப்படின்னா வந்து இதுதான் ரீசன். நம்ம வந்து அன்னைக்கு ஒரு சின்னதாக ஓகே மார்க்கெட் வந்து லைட்டாக எனக்கு பைரிஷாக இருக்குமோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, அந்த இன்ட்யூஷனை பேஸ் பண்ணி நான் என்ட்ரி போட்டது ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக இருக்குது. அது இப்போ எனக்கு அது ரொம்ப பெரிய லாஸ் கொடுத்துருக்குது. ஆனால் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ், என்னோட கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது அந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், அப்புறம் பேஸ்ட் ஆன் சம் இண்டிகேட்டர்ஸ், நம்ம எம்ஏசிடி இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், இன்னும் 2-3 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி பண்ணது எனக்கு முழுக்க ப்ராஃபிட் மட்டும்தான் கொடுத்துருக்குது. ஏன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜியை நான் நம்புறேன். அண்ட் இப்போ வரைக்கும் என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னை கைவிடலை. என்னோட தாட்ஸ், என்னோட இன்ட்யூஷன் மட்டும்தான் எனக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாததுனால எனக்கு லாஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு இந்த லாஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. நான் ஆல்வேஸ் ஐ பி ஏபிள் டு ரெக்கவர் ஃப்ரம் திஸ். ஐ திங்க் ஐ கேன் ரெக்கவர் ஃப்ரம் திஸ். அதனால வந்து வித் நோ அதர் சாய்ஸ் ஐ ஹாவ் டு மூவ் ஆன். என்னதான் வந்து இப்போ கத்தி அழுது புரட்டாலும் வந்து தப்பு பண்ணது தப்பு தான். ஸோ ஐ ஹாவ் டு பே த ப்ரைஸ் ஃபார் இட். அண்ட் த ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்குது, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. ஸோ அதனால என்னோட சின்ன ஹம்பிள் ரெக்வெஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஸ்டிக் வித் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ், ஹாவ் கான்ஃபிடன்ஸ் இன் யுவர் அனாலிசிஸ். அது நடக்கும்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க பண்ணுங்க. இல்ல எனக்கு ஒருவேளை நடக்குமோ அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ட்ரேட் எடுக்காதீங்க. இட் இஸ் பெட்டர் டு லெட் இட் கோ. இட்ஸ் ஓகே. நீங்க இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கல, இல்ல ஒரு 2000 ரூபாய் சம்பாதிக்கல அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் ஃபைன். we can come back tomorrow. கண்டிப்பா வந்து நம்ம நேற்று எடுக்க வேண்டிய காசை நம்ம இன்னைக்கு எடுத்துடலாம். அதனால வந்து ஒரு 50% சான்ஸ்ல, ஒரு 60% சான்ஸ்ல ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஹியூஜ் ரிஸ்க். அதனால கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்காதீங்க அப்படிங்கிறது நான் திரும்ப நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம என்னதான் இந்த ட்ரேட் நம்ம லாஸ்ட்ல முடிச்சுட்டு வெளில வந்திருந்தாலும் நான் எப்பவும் நான் திரும்ப சொல்றதுதான் சொல்றேன், என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்னை வந்து கைவிடலை. இட் வில் ஆல்வேஸ் கிவ் மீ ப்ராஃபிட்ஸ். ஸோ கண்டிப்பா வேற ஏதாச்சும் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் பேஸ் பண்ணி எனக்கு எதுவும் இண்டிகேஷன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா ஃபர்தரா ட்ரேட் பண்ணுவேன் கமாடிட்டி செக்மெண்ட்ஸ்ல. அப்படி பண்ணும்போது நான் கண்டிப்பா உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். அண்ட் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பாக நான் இன்னும் கொஞ்சம் இண்டிகேட்டர்ஸ் பற்றியோ இல்லை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பற்றி நம்ம நிறையா பேச வேண்டியிருக்குது. கண்டிப்பாக நான் அதுக்கு செப்பரேட் வீடியோ இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் என்னோட சேனல்ஸ் பார்த்து என்னோட எல்லா வீடியோஸும் பார்ப்பாங்க. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. குட் நைட்.